வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் குப்பை கொட்டிட்டு இருந்தேன். ஆமாம், அழுகே வரலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட காலேஜுக்கு போயிட்டு டிசி வாங்கிட்டு வர போகிறோம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணால் எக்ஸாம்லாம் எழுதி ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ரிசல்ட்டை காட்டலாமாங்கன்னா காட்டலாமே, கண்டிப்பாக நான் காட்டலான்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம். பரவாயில்ல, பாப்பா பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் அடுத்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா ஒரு வாரம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப இங்கே ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப ஒரு வாரம் அங்கே போயிடுவோம். ஒரு வாரம் வந்து கேப், திருவிழா தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் வந்து பாரதம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட் தள்ளி வச்சு இன்னைக்கு வந்து மண்டே வந்து காலேஜுக்கு போயிட்டு டிசி வாங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோமே. ஸோ ரொம்ப எப்படி ஹாப்பியாக இருக்குதா சொந்த எப்படி ஒன்று சொல்லுறது? ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ நான் காலேஜும் முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக கிளியர் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நீ போய் டிசி வாங்கிட்டு வர போகிறோம். ஆமாம், ரிசல்ட்லாம் எங்களுக்கு ஏன் சீக்கிரமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி அந்த மாதிரி எதாவது போடுவாங்க, இல்லை வேறு எதாவது ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதனால் ரிசல்ட்டாக சீக்கிரமே வந்துடும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீயோட என்னோட காலேஜுக்கு போயிட்டு டிசி வேணும் தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிசல்ட் காலியை வந்து காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வராது. ஸோ அதனால் தலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுமே. தலை வந்து எப்பயும் போடலாம், எப்பயும் போடுற மாதிரி தான் சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டுட்டு அப்படியே சிம்பிளாக நம்ம மேக்கப் வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஹேர் ஸ்டைல் போட்டு வந்துடுறேன். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோட அவுட்ஃபிட்டு. எப்பயும் போடுற மாதிரி தான், சும்மா வீட்டில். எனக்கு முன்னாடி சரி சரி எனக்கு முன்னாடி கிளம்பி நிற்கிறவரே இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எப்படி காலேஜ் போகிற மாதிரி தான், ஆஃபீஸ் போகிற மாதிரி தான். எப்படி இருக்கு? ரெண்டுமே இருக்கு. ஐடி கார்டு இருக்கிறதுனால காலேஜ் போற மாதிரி இருக்கு. இல்ல இப்பலாம் ஆஃபீஸ் போறவங்க ஐடி கார்டு போட்டு போறாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கெட் ரெடி வித் மீ. ரொம்ப கேவலமா இருக்கும். இது ஒரு கெட் ரெடி வித் மீயா சொல்லி கேட்பீங்க. ஆனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்பும்போது இப்படி தான். ஸோ தலை சீவிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷால் இப்படி தான் வந்து போட்டுப்போம். மற்ற நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பின்லாம் போட மாட்டேன். வீட்டில் இருக்கோம் அப்படி எங்கேயா வெளில போகிறோம் அப்படின்னா அப்படி சாதா தான் போடுவோம். ஆனால் காலேஜ் போகிறப்பெல்லாம் பின் போட்டு தான் போவோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வாய மூடாமல் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் வீடியோவில் உள்ளே வந்திருப்பாங்க. அதோட இப்போ தான் வராங்க. எனக்கு வந்து நான் காலேஜ் சேர்ந்த உடனே எனக்கு டக்குன்னு காலேஜ் சேர்ந்து முதல் நாளே எனக்கு ஃப்ரெண்டானது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்க அப்புறம் இன்னும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்காங்க. நான் போயிட்டு வந்து காட்டுறேன். அவங்க வந்து நீட்டு ஒன்று புரியுதா? நீ மட்டும் மாட்டிக்கினேன், அவங்க 2 பேரும் மாட்ட வைக்கிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் காலேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஃபைல் வீட்லேயே மறந்து வச்சுட்டு இங்கே வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், டிசி வச்சு எடுத்துகிட்டு வரதுக்காக. போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணு, இல்லை வேலை யாராவது ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா ஆஃபீஸ்லேருந்து, போட்டாலும் போ. சரி நீ முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் அடி, சரியா? சரி போயிட்டு வாங்க. பாய். பாய். சரி எனக்கு திரும்ப. சரி வாங்கிட்டேன். இங்கே உட்காந்து போலையே. பரவாயில்லையே, உங்களுக்குலாம் ஃபோட்டோ பிரிண்டாகவே வருது. நாங்கள் வாங்கும்போதெல்லாம் கையால் எழுதி கொடுத்தாங்க. இந்த இடம்லாம் இப்படி இருக்கும். நேம்லாம் பேனால் எழுதுறது, ஃபோட்டோலாம் வராது. நேமு மற்ற எல்லாமே பெண்ணால் எழுதி தான் கொடுத்தாங்களே. பரவாயில்ல, இது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் குப்பை கொட்டிட்டு இருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஃபைனல் டே. இன்னொருத்தர் வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இப்போ தான் மீட் பண்ணுறது கடைசி நாள் இல்லையா? இது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேரலாம். பாய். அழுகே வரலையே. அழ மாட்டாளுங்களே. என் பையன் பர்த்டேக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எல்லாரும் வாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் கேங்கில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் 4 பேரில் எங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு. இவளுக்கும் இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை. இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிச்சு, அடுத்து மேரேஜ் தான். என்ன சார் டீஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? டீஸும் வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் வந்தோம், காலையில் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். அப்படியே வந்து குடிச்சிட்டு காலேஜ் கிளம்புனோன்னா மதியம் ஆயிடுச்சு. சாப்பாடு டைம் வந்துச்சு, சாப்பாடு டைம் தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டனால உழவு வச்சு சாப்பாடுலாம் செய்ய முடியாது. உழவு வச்சு செய்யறதாலும் காய்கறிலாம் வாங்கி ஆகணும் புதுசாக. ஏன்னா ஒரு வாரம் நம்ம அங்கே இருந்ததுனால இங்கே எதுவுமே இல்லை காய்கறிலாம். ஸோ அதனால கடைக்கே இந்த ஒரு வேலை வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கடையிலே வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே. ஆமாம், ஏன்னா டைமும் தவறுது, ஏன்னா சாப்பாடு டைமும். மீன்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். போலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா கதையும் பேசலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக காலேஜ் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காலேஜை பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, அழகாக ஸ்மூத்தாக வந்து போயிடுச்சு. இப்போ காமிச்சில 4 பேர், அந்த 4 பேரில் நானும் ஒரு ஆள், என்னையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் சொன்னேன். ஸோ நான் எப்படின்னா காலேஜ் போன ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. நான் முதல்ல அட்மிஷன் போடும்போதே ஒருத்தர் நடந்து வந்தால அவரும் மீனாட்சி, அதாவது ப்ளூ கலர் டாப் போட்டிருந்தால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போகிற அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அபிஷா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் போயிட்டு சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனோம் இல்லையா, அப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். அபிஷா வந்து சத்யாவோட ஃப்ரெண்டு. சத்யா எனக்கு ஃப்ரெண்டு இருந்தாலும் அபிஷாவும் அன்றைக்கே ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அப்புறம் மீனாட்சி கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு என் கூட ஜாயின் பண்ணிட்டா. ஸோ நாங்கள் 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருந்தோம். இந்த 3 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். போனோடனே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிசயம் தான், ஆனால் எனக்கு நடந்துச்சு அது. ஸோ உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் வீடியோ போட்டிருந்தேன், இப்போ வரைக்கும் போட்டிருந்தேன். இது வரைக்குமே சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் உங்ககிட்ட காமிச்சதே கிடையாது இல்லையா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதான் இன்னைக்கு லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பசங்களாம் எனக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நான் போனேன், அப்படி எனக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போனால் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிசி வாங்கினாலே முடிஞ்சிச்சுன்னு தானே அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் தருவாங்க. இந்த ஃபைனல் இயரு மார்க் ஷீட் தருவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனல் இயருக்கு வந்து 6th செமஸ்டர் எழுதுனாலே அதுக்கு மட்டும்தான் மார்க் லிஸ்ட் தருவாங்க. அதுக்கு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு நாள் போயிட்டு வரணும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிசல்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இருந்து அமைச்சது. இது வந்து நான் மனோசேலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன். இது வந்து என்னோட காலேஜ் என் கூட படிக்கிற பசங்களோட எல்லாரும் ரிசல்ட்டு. இதில் வந்து என்னோட பேர் எங்கே சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். இருக்கு, இதுதான் என்னோடது. சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணி காட்ட பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காலேஜ் ரிசல்ட். இதுதான் என்னோட 6th செமஸ்டர் ரிசல்ட்டு. ஸோ எல்லா செமஸ்டரும் வந்து அரியர் வச்சாலும் சரி எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஆனால் எனக்கு கரண்ட் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா 8 பேப்பர் தான். 8 பேப்பர் இருக்கா? பேப்பரு தெரியுதா? அந்த 8 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நான் முதல்வன், மீதி 7 பேப்பரா? 7 பேப்பரில் 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் போயிடுச்சா. அந்த 5 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டேன்ப்பா. தெரியுதா? காலேஜ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அரியர் வச்சுருக்கீங்களா, எத்தனை அரியர் வச்சுருந்தா சொல்லி கேட்பீங்க. ஸோ அரியர்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எழுதிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கரண்ட் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ முடிச்சுட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரணா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.